இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கும் கோவில் சீரடி சாய்பாபா கோவில். சீரடி சாய்பாபா முதலில் 1854 இந்த கண்டோபா கோவிலுக்குத்தான் முதலில் வந்து இருந்தார். இங்கு சிவன் பார்வதி தரிசித்து சாய்பாபா கோவிலை நோக்கி செல்கிறோம். சத்குரு பாபா சாந்தமி பாபா. கோயில் அருகே முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் மேடையை காண்கின்றோம். இப்பொழுது சாய்பாபா தரிசனத்திற்காக கோயிலை ஒட்டியுள்ள இந்த நடைபாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். வரிசையில் நின்று சாய்பாபாவை கண்குளிர தரிசிக்கிறோம். தரிசித்த பின் பாபாவின் பஜனையை காண்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயரை நிம்மதியாக மனநிறைவோடு தரிசிக்கிறோம். இப்பொழுது சாய்பாபா வாழ்ந்த ஆசிரமத்திற்கு செல்கிறோம். பழைய ஆசிரமத்தின் போட்டோக்களையும் புதிய ஆசிரமத்தின் நேரடியாக காண்கிறோம். பாபா ஓய்வு எடுத்த சாவடியின் பழைய புகைப்படத்தையும் தற்போதுள்ள சாவடியின் நேரடியாக காணலாம். இப்போது நாம் பார்ப்பது முக் தர்சன். பாபாவை 20 அடி தூரத்தில் உடனடியாக காணலாம். பாபா உபயோகித்த பொருட்களை மியூசியத்தில் காண்கிறோம். கண்ட பின் கடைவீதி செல்கிறோம். கோயில் வளாகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறோம். சுற்றி முடித்த பின் நந்தவனத்தில் உள்ள பாபாவின் நீரூற்று சிலையை காண்கிறோம். அதன் பின் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பஞ்சமுக விஷ்ணு கணபதியை கண்டு பயணத்தை இனிதே முடிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.